4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் நரி கிடையாது, நான் புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. நந்த புலி சொல்ல, வாய் புலி சொன்ன. நான் வீரன், எனக்கு வந்து படையெல்லாம் தேவையில்ல, சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன். 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் நரி கிடையாது, நான் புலி. புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி கோழைக்கு தான் கூட்டத்தோட நிக்கணும். கூட்டத்தோட நிக்கிறவனுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாம் வந்து அவர் வந்து பெரியாரை ஏத்துக்கிட்டாரு. திருமாவளவன் உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. உன்னை யாரு எது சொன்னா? நீ ஒரு ஆளா? எது போ. உன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்ப என்கிட்ட டேட் இல்ல. பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. தொன்னையில வாங்கி தின்ட்டு திண்ணையில தூங்குறது எவ்வளவு தெனாவட்டு பத்தியா? இல்லங்க, பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதுனே இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நீ தான்டா சொன்ன. நீ தான் சொன்ன. யார் சொன்னா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இப்படி சொல்லக்கூடாதுண்ணே. அப்படி நாம யூடியூப்ல ஒருபோதும் சொல்றது இல்லைன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அண்ணனுக்கே அண்ணன் கொடுத்த பதில சீமானே கேள்வி சீமானே பதில். கேள்வியும் மவனே பதிலும் மவனே. அவரேதான் இவர், இவரேதான் அவன். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவன். இவரேதான் அவர். ஐயா, அடிக்காதீங்க. அவரேதான் இவர். அண்ணனே பேசிட்டு அண்ணனே சவுக்கால் அடிச்சுக்கிறத நீங்க இங்கதான் பார்க்க முடியும். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? நான் நாட்டில் இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில். எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? ஏய் களிமண்ணு மண்டையா, அங்க பார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள். எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அதெல்லாம் அண்ணனே கேள்வி அண்ணனே பதில். நமக்கான வேலையை அண்ணனே சுருக்கி வச்சிட்டாப்ல. உன் வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா? இப்படி மாத்தி மாத்தி பேசுற. இப்ப அண்ணன் கேள்வி கேட்டாப்ல அண்ணனே பதில் சொன்னது பாத்தீங்களா? நைட்டு என்ன சரக்கு பாடிச்ச? உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறேன். எங்காவது பைப்படி இல்லைன்னா கூட்டி போடா. பாத்தீங்களா? பிரபாகரன் பெரிய இதுவா அப்படின்னு எவ்வளவு தைரியமா சத்தமா கேக்குறேன். அட மானங்கட்டங்க அக்காளா ஓழி, அவன் ஒரு மாவீரன்டா. எச்சசோறு, அவன் ஒரு மாவீரன். மாலை கையில கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்னை. உலகமே ஏத்துக்கலனாலும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரபாகரன் ஏத்துக்கிட்டாலுமே நான் ஏத்துக்க முடியாது. நான் பிரபாகரனை விட உயர்ந்தவன், பிரபாகரன் பெரிய. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இன்னும் உனக்கு வேணும்பா, காலி போய் சாவாசி வச்சாலே இப்படித்தான். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார். இப்படி ஆக்கி விட்டாங்களே. இதெல்லாம் கிடையாது தம்பி, நான் மனசே உடைஞ்சிட்டேன். எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு பொய் சொன்னாரு. இடைத்தேர்தல போய் நில்லுமா, நம்ம ஜெயிச்சிடலான்னாரு. நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. பொய்ன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அவங்களோட சேராத எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? நீ இப்ப ஏன் பழப்பெல்லாம் மலையில போட்டு போயிட்டாங்க. கரெக்ட் தான். இடைத்தேர்தல அண்ணனே நின்னாலும் டெபாசிட் காலின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பலியாடை இறக்கியிருக்காருன்றது உங்களுடைய மன குமுறலாக இருக்கிறது. அண்ணா இங்க பாரு, வயிற்றுச்சலோட நான் போறேன், நீ விலகவே மாட்டேடா. திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. ஆள வேண்டாம் என்றுதான் நான் நினைத்தோம். டெபாசிட் வாங்க கூடாது என்று ஒருபோதும் சொன்னது. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே அனுப்புறது தான் கரெக்ட்.
நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டதாக வச்சுக்கோ. தனியா போய் எவ்வளோ வேணா சிரிச்சுக்கோ, அவ்வளோதான். அழாதீங்க சார், அழாதீங்க. இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே அகற மாதிரி அவர் கதறார், கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும்போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய், ஏன் கத்துற, வலி காலு போயிடுச்சுன்னா, காலு போயிடுச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, கம்முன்னு கிடக்குறான். ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான், பயப்படாம நிப்பேன், ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். மொழின்னு சொன்னானே, அதை விட எங்க ஐயா காட்டுமராண்டி மொழி ஏன் மொழி சொல்லி ஏன் காட்டுமராண்டி மொழி எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ சொல்லு, காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த ஏழவு கர்மாந்தரம், தேவாரம், திருவாசனம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போகிறதே நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. அவருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிவிக்கிறேன், பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியாரு தமிழகத்தின் துரோகி. நீ யாரு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்கள் இனத்திற்கு துரோகம் செய்கிற